மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். மற்றும் ஒரு அண்மை செய்தி, திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு இறுதிக்கட்ட பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக், விவரங்கள். வணக்கம். திமுகவுடைய தேர்தல் அறிக்கையை தயார் செய்யும் பணி நடைபெற்று வரும் நிலையில் இன்னும் 10 நாட்களுக்குள் தேர்தல் அறிக்கையை தயாரிக்கும் செய்யும் பணியினுடைய குழு திமுக தலைவரிடம் அந்த அறிக்கையை தாக்கல் செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையிலே கடந்த 15 நாட்களாக தொடர்ச்சியாக தமிழகம் முழுக்க பல இடங்களில் நேரடியாக சென்று தொழில் முனைவோர்கள் மற்றும் நெசவாளர்கள், விவசாயிகள், பொதுமக்கள் என பல்வேறு தரப்பு மக்களை சந்தித்து அவர்களுடைய கோரிக்கையின் அடிப்படையில் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களுடைய அதையும் கவனத்தில் கொண்டு வந்து அந்த அவர்களுடைய கோரிக்கையின் அடிப்படையில் ஒரு அறிக்கை தயார் செய்யும் பணி கனிமொழி அவர்கள் தலைமையில் நடைபெற்று வருகிறது. எனவே தமிழகம் முழுக்க நடைபெற்ற இந்த சுற்றுப்பயணத்தின் போது பல்வேறு மக்களுடைய கோரிக்கையை அடிப்படையாக வைத்து திமுகவுடைய தேர்தல் அறிக்கை தயார் செய்யப்பட இருக்கிறது. இந்த அறிக்கை இன்னும் 10 நாட்களுக்குள்ளாக முடிவுற்று முதலமைச்சர் கையில் ஒப்படைக்கப்படும். அதன் அடிப்படையில் தான் தற்போது அதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. இது குறித்து கனிமொழி அவர்கள் தலைமையில் அறிவாலயத்தில் கூட்டம் ஒன்று நடைபெறுகிறது. அந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு மாவட்டங்களுக்கு நேரடியாக சென்று பரிந்துரைக்கப்பட்ட குழுவின் அடிப்படையில் அதை ஒருங்கிணைத்து ஒரு குழுவாக, அதாவது அந்த குழுவின் அடிப்படையில் பல்வேறு மாவட்டங்களுக்கு சென்ற, அதாவது இந்த ஒரு குழு பல்வேறு மாவட்டங்களுக்கு தனித்தனியாக சென்றது. எனவே தனித்தனியாக சென்ற அவர்களுடைய ஒட்டுமொத்தமாக ஒரு குழுவாக அந்த அறிக்கை தயார் செய்யப்பட்டு அதில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்கள் அலசி அது ஒரு முழு அறிக்கையாக தயார் செய்யப்பட இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த முறை திமுக அறிக்கையில் 500 அறிக்கை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திமுக தேர்தல் அறிக்கையில் இந்த முறை 500 அறிக்கைகள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த முறை 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போதும் இதே போல 500க்கும் மிகாமல் இருக்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதிகள் இந்த முறை 500 வாக்குறுதிகள் இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. அதன் அடிப்படையிலே அனைத்து மாவட்டங்களையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு அறிக்கையாக தயார் செய்யப்படுகிறது. அதற்கான பணிகள் தற்போது அறிவாலயத்தில் திமுகவுடைய துணை பொதுச் செயலர் MP கனிமொழி அவர்கள் தலைமையில் நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.